என்னமோ எங்க மேல உள்ள கோபத்துல நபி வழியை மறக்காதீர்கள் நண்பர்களே, தோழர்களே. நிறைய பேர் எதிர்க்கிறீங்க. என்னமோ நாங்க அவுலியாக்களுக்கு பகை என்பது போல. முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி எனக்கு என்ன பகை? ஒரு பகையும் கிடையாது. எங்களுக்கு என்ன பகை? எந்த அவுலியாவும் நாங்க பகை கிடையாது. அட எங்க மேல உள்ள கோபத்தில் நபி வழியை மறுத்து விடாதீர்கள். எங்களை பிடிக்கலையா ஏத்துக்கிடாதீங்க. தௌஹீத் ஜமாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஓகே, அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. குர்ஆனை ஏத்தாகணுமே. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா தௌஹீத் ஜமாத் வார்த்தையாகாது. இந்த நபி இடத்தில் அழகான முன்மாதிரி, அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்பது தௌஹீத் ஜமாத் வார்த்தையா அல்லாஹ்வுடைய வார்த்தையா? யோசித்து பாருங்கள் நண்பர்களே. சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்களே, நீங்கள் தௌஹீத் ஜமாத்துக்கு வர வேண்டாம், சுன்னத் ஜமாத்தில் இருந்து கொண்டு சுன்னத்தை செய்யுங்கள். அதே எங்கள் கொள்கை. தௌஹீத் ஜமாத்தில் இருந்து கொண்டு ஒருவன் சுன்னத்தை செய்யாவிட்டால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்காது. சுன்னத் ஜமாத்தில் இருந்து கொண்டு ஒரு சுன்னத் படி நடந்தால் சொர்க்கம். இது அளவுகள், தௌஹீத் ஜமாத் அளவுகளே. அதே மார்க்கத்தை சொல்வதற்கு ஒரு இயக்கம் அமைச்சு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இயக்கம் என்பது ஒரு கருவி. இஸ்லாத்தை சொல்வதற்கு ஒரு கருவியாக அமைவது இஸ்லாம் இயக்கம் என்பது. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்வது எங்கள் ஜமாத் அல்ல. எங்கள் ஜமாத் மீது இருக்க கோபத்தில் நபி வழியை மறக்காதீர்கள்.